குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். புதுச்சேரி கூடப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் வெங்கடபதி. வேளாண் ஆராய்ச்சி மூலம் கனகாம்பரம் பூவில் பல 100 வகைகளை உருவாக்கி சாதனை படைத்தவர். மத்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்திருக்கிறது. புலிக்கு பிறந்தது பூனையாகாது என்பது போல் இவரது மகள் ஸ்ரீலட்சுமியும் விவசாய ஆராய்ச்சியில்தான் முழு மூச்சாக இருக்கிறார். MBA பட்டதாரியான அவர் தந்தையுடன் சேர்ந்து ஆராய்ச்சி செய்து ஆரஞ்சு, சாக்லேட், நாவல், பன்னீர் சுவை கொண்ட கொய்யா செடிகளை உருவாக்கினார். ஆரஞ்சு கொய்யா செடியை பிரதமர் மோடி பெயரிலும், சாக்லேட் கொய்யா செடியை புதுச்சேரி முன்னாள் கவர்னர் கிரண் பேடி பெயரிலும் அறிமுகப்படுத்தினார். புதிய தொழில்நுட்பத்தில் அதிக இனிப்பு சுவை கொண்ட 2 அத்தி ரக செடிகளை உருவாக்கினார். காய்க்காத மிளகு செடிகளை காய்க்க வைக்க இயற்கை முறையில் கரைசல் ஊக்கியையும் கண்டுபிடித்தார். இப்போது லெமன் சுவையில் நறுமண மிளகுவை புதிதாக உருவாக்கி அசத்தியிருக்கிறார் ஸ்ரீலட்சுமி. இந்த லெமன் மிளகை புதுச்சேரி சட்டசபையில் சபாநாயகர் செல்வம் வெளியிட வேளாண் இயக்குநர் வசந்தகுமார் பெற்றுக்கொண்டார். இதுகுறித்து இளம் விஞ்ஞானி ஸ்ரீலட்சுமி வெங்கடபதி கூறும்போது, விவசாயத்தில் புதிய தொழில் முறைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. அதன் அடிப்படையில் ஏற்கனவே நான் குறுகிய காலத்தில் விளைச்சல் தரக்கூடிய மிளகு இனத்தை கண்டுபிடித்தேன். பொதுவாக மிளகு இனத்தில் நட்டு 7வது ஆண்டில்தான் மகசூல் கிடைக்கும். அதுவும் 25 அடியை தொட வேண்டும். ஆனால் தான் கண்டுபிடித்த மிளகு இனம் ஓராண்டு 8 மாதத்தில் மகசூல் தரக்கூடியது. 15 அடியே போதுமானது என்கிறார் ஸ்ரீலட்சுமி. இப்போது அதேபோன்று 15 அடியில் விளைச்சல் தரக்கூடிய புதிய மிளகு இனத்தை கண்டுபிடித்திருப்பதாகவும் கூறுகிறார். நம்மளோட நிறுவனம் LNTC நிறுவனம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1972 இருந்து இயங்கிட்டு இருக்கு. நம்மளோட நிறுவனத்துல பாத்தீங்கன்னா கனகாம்பரத்துல 500 வகை, சவுக்கையில 14 வகை, அதுக்கப்புறம் கொய்யாவுல பல ரகங்கள், மிளகுல பல ரகங்கள். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா மிளகுல பாத்தீங்கன்னா இப்போ லெமன் ஃபிளேவர் மிளகு. நார்மலா நம்ம மிளகை பார்த்தோம்னா அதுல மிளகோட அந்த அரோமா கிடைக்குமே தவிர்த்து இலையிலையோ இல்ல மிளகுலையோ பர்டிகுலரா எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. அந்த காரத்தன்மையான ஸ்மெல்ஸ் மட்டும்தான் வரும். இந்த மாதிரி நம்ம நம்மளோட வயல்ல பல ரகங்களை போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு வரும்போது ஒரே ஒரு செடியோட இலையும் வித்தியாசமா இருந்தது. அதை பார்க்குற காய்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சு பார்க்கலாமே, அந்த இலைகளை பறிச்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பறிச்சு பார்த்த உடனே ஒரு ஸ்மெல் அடிச்சுது. என்ன ஸ்மெல்னு பார்த்தா லெமன் ஃபிளேவர் ஸ்மெல். இது முழுக்க சூரிய ஒளி மூலயமா நடந்த ஒரு சடுதி மாற்றம். இந்த சடுதி மாற்றம் அதுல இலையிலயும் ஏற்பட்டிருக்குது, காயிலையும் ஏற்பட்டிருக்குது. அந்த காயை பறிச்சு நம்ம சாப்பிடும் போது அதுலயும் ஒரு லெமன் ஃபிளேவர் தான் கிடைக்குது. ஒரு லெமன் தோலை எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபிளேவர்ஸ் தான் அதுலயும் வந்திருக்கு. இது முழுக்க ஒரு இயற்கையான மாற்றம். இதுல எந்த ஒரு ரேடியேஷனோ இல்ல எந்த ஒரு கிராசிங்கும் எதுவுமே செய்யல. முழுக்க இயற்கை சூரியன் மூலியமா நடைபெற்ற இது ஒரு மாற்றம். இந்த மாற்றத்து மூலியமா நம்ம இதை விவசாயிகளுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்தோம்னா இன்னும் அவங்களுக்கு பொருளாதாரத்தை உயர்த்தலாம். அதே மாதிரி நாங்க உற்பத்தி பண்ணக்கூடிய கூடாரங்கள்ல பாத்தீங்கன்னா லைட் செட் பண்ணியிருக்கோம். லைட் செட் எதுக்காக பண்ணிட்டு இருக்கோம்னா பிளான்ட்டோட growth நல்லா இருக்கும். வெயில் காலங்கள் எந்த காலங்களா இருந்தாலும் அதுல எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாம செடிகள் நல்லா வளரும். ஸோ இந்த முறையை பயன்படுத்தி தான் நம்ம விவசாயிகளுக்கு இந்த கன்றுகளை உற்பத்தி பண்ணி கொடுத்தோம்னா அவங்களோட பொருளாதாரம் நல்லாவே உயரும். அந்த நோக்கத்துக்காக தான் LNTC நிறுவனம் புதிய ரகங்களை வெளியிட்டு இருக்கோம். இப்போ நார்மலா நம்ம மிளகு எடுத்துக்கிட்டோம்னா அந்த காரத்தன்மை ஒண்ணு மட்டும்தான் நம்ம விவசாயிகளுக்கு தெரியுது. இப்போ மார்க்கெட்ல நம்ம இன்னும் சந்தைப்படுத்துதல் இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி புதிய ஃபிளேவர்களை உருவாக்கி தரும் போது
மார்க்கெட்லயும் அதுக்கு நல்ல ரகம் உள்நாட்டு வெளிநாட்டுல வந்து அதை சந்தைப்படுத்தும் போது நம் நாட்டோட பொருளாதாரமும் உயரும், விவசாயிகளோட பொருளாதாரமும் உயரும். அந்த நோக்கத்தோட தான் நாங்க வந்து இதை செயல்படுத்திட்டு இருக்கோம்.